என்னப்பா நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலியா ஒண்ணு போல கேட்டுக்குள்ள வந்துட்டோம். தொடர்ந்து 4 மேட்ச் தோத்து பாயிண்ட்ஸ்ல கடைசி வந்துட்டோம். நானும் 4 மேட்ச்ல தோக்கல, தொடர்ந்து 2 மேட்ச் தோத்தோம். ஆனா 4 மேட்ச் தான் தோத்த. ஆமா அதுல வேற என்ன உனக்கு கணக்கு? நீங்க எப்படி சாராஜ்? ஐயோ தோத்ததான் தோத்தோம். இந்த ஓனரமா கிளின்னு கிழிக்குதுங்க. ஜெயிச்சப்ப தங்க செயின்லாம் போட்டோம்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு 280 மேல அடிச்சுட்டு இப்படி அடுத்த மேட்ச் தோத்துட்டு வந்தா நான் தலையில துண்டை போட்டுதான் போனேன் அப்படின்னா கேள்வி மாத்தி கேக்குதுங்க. பதில் சொல்ல முடியல. அதுக்குத்தான் நானும் ரோஹித் முன்னாடி அட்வான்ஸா கேப்டன் வேற ஒருத்தன் கொடுத்துட்டோம். ஏற்கனவே 5 கப்பு வாங்கிட்டோமா, இதுக்கு மேல நம்ம ஆறு டவுட் அப்படின்னு எங்களுக்கு முன்னாடியே உஷாராயே நான் ருத்துட்டையும் ரோஹித்தே ஹார்த்தி பஞ்சாயத்தையும் கொடுத்துட்டாங்க. இனிமேல ஃபேன்சி யார திட்டினாலும் எங்களை திட்ட மாட்டாங்கல்ல. புகழ்னா மட்டும் எங்க புகழ்வாங்க, என்ன தலந்துருவாங்க, அவனை ஹிட்மேன் சொல்லி புகழ்வாங்க. ஆனா எப்பயுமே ஐபிஎல் ஆரம்பிச்சோன்னே பாயிண்ட் ஷேப்ல ஆர்சிபிக்கு கடைசியா போகும். ஆனா இந்த டைம் நம்ம 2 டீம் அடிச்சு பாயிண்ட் ஷேப்ல மேல போயிட்டாங்க. எப்படி? ஆமாப்பா, எங்களோட ஹோம் கிரவுண்ட் சேப்பாக்கத்துல 17 வருஷம் கழிச்சு அடிச்சு வின் பண்ணிட்டு போய் ரொம்ப குஷியா இருக்காங்க. உங்களை மட்டுமா வான்கேரள எங்களையும் 15 வருஷம் கழிச்சு அடிச்சு வின் பண்ணிட்டாங்க. ஒருவேளை அந்த டைம் அவங்க கப்பு வாங்கிடுவாங்களோ? சேச்சா, வாய்ப்பெல்லாம் இருக்காது. கோழி அவன் கேட்கலாம், என்ன கோழி ரொம்ப குஷி போயிருக்க? ஆமா, உங்க 2 அடிச்சுட்டாலே எங்களுக்கு பயங்கர குஷி தானே. எனக்கு ராசியா நம்பர் 18, அதனால இந்த ஐபிஎல் 18 என்னது கப்பு என்னது யாரும் பக்கத்துல வந்துடாங்க. என்னத்துல இப்படி சொல்லிட்டு போறாரு? ஆரம்பத்துல அப்படித்தான்ப்பா இருப்பாரு. 1-5 மேட்ச்ல ஆண்டோம்னா நம்ம கூட வந்துருவாப்ல. சரி வாங்க நம்ம கெட்டி பிடிச்சிடு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகேயன் அப்படி பாட்டு போடலாம். வாங்க வெளியே தான் சரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணுமே. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். போனால் போகட்டும் போடான்னு நான் விட்டுட்டேன்.